இன்றைக்கி நாள் நம்ம 12,000 ப்ளேஸை அன்மேரிட் பாட்காஸ்ட்டில் கேட்க போதும். என்னடா சொல்கிற புரியலையாம்மா? ஆமாம், நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாமே சேர்த்து அன்மேரிடில் மட்டும் 12,000 ப்ளே. ஓ மை காட், என்னடா சொல்கிற? 12,000 ப்ளேவா? ஒரு கண்டென்ட்டில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஆனால் 12,000 ப்ளே இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர் ஃபார் ஆர்ஜி நண்பர். ஏன்னா அன்மேரிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா டைம் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அன்மேரிடுங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் நான் பண்ண போகிறேன்னு சொன்ன ஒரே விஷயம் டெய்லி எபிசோட் 175 டேஸ் கண்டினியூவான எபிசோட். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் வந்து லாங் பிரேக். ஏன்னா என்னால் ரொம்ப முடியல, ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, என்னால் தாட் ரொம்ப போயிடுச்சு, வாய்ஸ் சுத்தமாக இல்லை. அதனால் நான் ஆல்ரெடி போன எபிசோட சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இது 2வது எபிசோட். ஏன்னா அந்த 5 டேஸை ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய டேஸில் கண்டினியூவாக 2 எபிசோட் 3 எபிசோட்னு சொல்லிட்டு அதை கண்டினியூவாக நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் 25 எபிசோட் கண்டினியூவாக நம்மளோட அன்மேரிட் பாட்காஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா தேர் இஸ் அ நியூ அப்டேட். என்னடா சொல்கிறேன் நியூ அப்டேட்? ஆமாம், 200 எபிசோட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுக்க போதும். அந்த லாங் பிரேக் 5 நாளாகவும் இருக்கலாம், 50 நாளாகவும் இருக்கலாம். பட் அந்த லாங் பிரேக்குக்கு அப்புறம் வேறு மாதிரி நீங்கள் வந்து அன்மேரிட் அண்ட் ஆர்ஜி நண்பனை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்மனில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கார்பேஜ் மனிதன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட ஒரு விஷயம் இருக்குது. என்னென்ன பிளாகுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை நம்மளை சுற்றி இருக்குது. இதுக்குன்னு ஒரு அவசியமும் இல்லை. நம்மளால் அதை கடந்து செய்யும்பொழுது நம்மளோட பேஷனேட்டடாக இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ். பட் இன்றைக்கி நம்ம அதை மட்டும் பற்றி பேச போகல. ரொம்ப முக்கியமான விஷயம், யுக்ரைன் ரஷ்யாவுக்கு என்னதான்டா பிரச்சனை, இன்னும் வளர்ந்த போது முடியல, எனக்கு சளிச்சிருச்சுடா. அதனால் இந்தியாவில் வந்து ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகே, இந்தியாவில் ஏன்டா அதுக்கிட்டு இருக்கு? ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 1 பில்லியனுக்கு மேலே அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதோ வந்து சோலார் பவர் பிளான்ட்டுக்கு 2-3 தீவுகளை வந்து இந்தியா வந்து எடுத்துக்க போகிறாங்க. அது எடுத்துக்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பவர் பிளான்ட் வந்து ஸ்ரீலங்கா போட போகிறாங்க. அதுக்கு இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. டெக்னாலஜி வைஸும் சரி, ஃபுல் மெயின்டெனன்ஸும் சரி, அது மானியத்தின் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக தமிழ்நாடு ஆல்ரெடி வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற தீவுகள் அது வந்து இந்தியா கண்ட்ரோலில் இருக்கும்போது தமிழ் மீனவர்கள் மேலே தாக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் வந்து குறையும் அப்படிலாம் சொல்கிறாங்க. வாட் எவர் என்னதான் இருந்தாலுமே இந்தியாவில் இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸ் வந்து எல்லா ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போதாங்கிறது கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே இருந்துகிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக நாம் இந்த இடத்துலேருந்து பார்க்க வேண்டிய விஷயம் பீஸ்ட் அப்டேட் தான் இல்லையா?